வெல்கம் டு தமிழ் மூச்சு சேனல். டிரெக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண முதல் 10 திரைப்படங்களோட பட்டியலை நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். மற்ற திரைப்படங்களோட பட்டியலை தான் நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ் மூச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரெக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய 11வது திரைப்படம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தாவணி கனவுகள். இத்திரைப்படம் 1984ஆம் ஆண்டு வெளியானது. தாவணி கனவுகள் திரைப்படத்தில் பாக்யராஜ், சிவாஜி கணேசன் மற்றும் பாரதி ராஜா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இத்திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். 12வது திரைப்படம் சின்ன வீடு. இத்திரைப்படம் 1985ஆம் ஆண்டு வெளியானது. சின்ன வீடு திரைப்படத்தில் பாக்யராஜ், கல்பனா, அனு மற்றும் காய் சரளா ஆகியோர் நடித்திருந்தனர். இத்திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். 13வது திரைப்படம் எங்க சின்ன ராசா. இத்திரைப்படம் 1987ஆம் ஆண்டு வெளியானது. எங்க சின்ன ராசா திரைப்படத்தில் பாக்யராஜ் மற்றும் ராதா ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இத்திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் என்பவர் இசையமைத்திருந்தார். 14வது திரைப்படம் ஆராரோ ஆரிரோ. இத்திரைப்படம் 1989ஆம் ஆண்டு வெளியானது. இத்திரைப்படத்தில் பாக்யராஜ் மற்றும் பானுப்பிரியா ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. டிரெக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய 15வது திரைப்படம் அவசர போலீஸ் 100. இத்திரைப்படம் 1990ஆம் ஆண்டு வெளியானது. அவசர போலீஸ் 100 திரைப்படத்தில் கே பாக்யராஜ் மற்றும் கௌதமி ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இத்திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். 16வது திரைப்படம் பவுனு பவுனுதான். இத்திரைப்படம் 1991ஆம் ஆண்டு வெளியானது. பவுனு பவுனுதான் திரைப்படத்தில் பாக்யராஜ் மற்றும் ரோஹிணி ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. 17வது திரைப்படம் சுந்தரகாண்டம். இத்திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளியானது. இசையமைத்திருந்தார். டிரெக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய 18வது திரைப்படம் ராசுக்குட்டி. இத்திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளியானது. ராசுக்குட்டி திரைப்படத்தில் கே பாக்யராஜ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இத்திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். 19வது திரைப்படம் வீட்டில் விசேஷங்க. இத்திரைப்படம் 1994ஆம் ஆண்டு வெளியானது. வீட்டில் விசேஷங்க திரைப்படத்தில் கே பாக்யராஜ் மற்றும் பிரகதி ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இத்திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். டிரெக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய 20வது திரைப்படம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. இத்திரைப்படம் 1995ஆம் ஆண்டு வெளியானது. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்தில் கே பாக்யராஜ் மற்றும் மீனா ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இத்திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரெக்டர் பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய மற்ற திரைப்படங்களோட பட்டியலை நாம் அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் மூச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.